அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல் திருவள்ளுவரும் திருத்தக்க தேவரும். சான்றோர் பெருமக்களே, திருவள்ளுவர் கூடா நட்பு என்ற அதிகாரத்தில் ஒரு அழகான குறட்பா பாடியிருக்கிறார். தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. குறள் என்ன சொல்கிறாரு? பகைவர் வணங்கி தொழுத கையினுள்ளும் கொலை கருவி மறைந்திருக்கும். பகைவர் அழுது சொரிந்த கண்ணீரும் அத்தன்மையானதே. நம்ம கும்பிடுவானாம் பகைவன், உள்ள சின்ன துப்பாக்கி வச்சுட்டு இருப்பானா நம்மளை சுடுவதற்கு. பகைவன் கண்ணீர் விட்டு அழுவானான். ஐயோ இவன் அழறானே அப்படின்னு கிட்ட போய் நீங்கள் தொடச்சிங்கன்னா மறைச்சி வச்சிருக்கிற கத்தியில் நம்மளை குத்திடுவானாம், முத்தநாதன் மாதிரி. ஆக நாம் அதை பார்த்து நட்பு கொள்ள வேண்டும். ஆக தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நல்ல நட்பை தேடிக்கொள்ள வேண்டும். இதே எடுத்துக்காட்டை திருத்தக்க தேவர் சிவக சிந்தாமணியில் அழகாக நமக்கு சொல்லுகிறார். நந்தட்டன் பதுமுகனுக்கு அறிவுரை சொல்லுவதாக ஒரு பாடல் அமைத்திருக்கிறார். அதில் இதே கருத்து, தொழுத தம் கையினுள்ளும் துருமுடி அகத்தும் சோர அழுத கண்ணீரினுள்ளும் அணிகலத்து அகத்தும் ஆய்ந்து பழுது கண்ணறிந்து கொல்லும் படையுடன் ஒடுங்கும் பற்றாது ஒழிகையார் கண்ணும் தேற்றம் தெளிகுற்றார் விழிகுற்றாரே. சிவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் அதே கருத்து. கொலைக்கருவி எதில் இருக்குமா? தொழுத தம் கையினுள்ளும். அவர் சொன்னது போலவே, வள்ளுவர் சொன்னது போல, பகைவர் வணங்கி தொழுத கையினுள்ளும். அவர் சொன்னது போலவே, பகைவர் அழுது சொரிந்த கண்ணீரிலும். இந்த ரெண்டு இல்லாமல் இன்னும் ரெண்டு சொல்கிறார் அவர். மயிர் நெருங்கிய தலைமுடியில் இருக்குமா கொலைக்கருவி, துப்பாக்கியோ கத்தியோ. மயிர் நெருங்கிய தலைமுடியிலும், பெண்கள் அணிந்து கொள்ளுகிற அணிகலன்களிலும், இல்லை தங்க சங்கிலி போட்டுட்டு போகலாம், அதில் மறைஞ்சிருக்குமா, என்ன வச்சுருப்பான்னு தெரில. ஆக பெண்கள் அணிகின்ற அணிகலன்களிலும் கொலைக்கருவி மறைந்திருக்கும். வள்ளுவர் சொன்னது இல்லாமல் இன்னும் ரெண்டு சொன்னார் இவர். தலைமுடியில் இருக்குமா, பெண்கள் அணிந்து கொண்டிருக்கிற அணிகலன்கள் இருக்குமா கொலைக்கருவி. பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம பார்த்து நட்பு கொள்ளணும் என்கிற. அதனால் என்ன சொல்கிறாரு திருத்தக்க தேவர்? அதனால் ஆராய்ந்து நாம் இந்த கூடா நட்பை ஒழிக்க வேண்டும். ஆராய்ச்சி பண்ணி அது ஒழிச்சிடணும். ஆராய்ந்து கூடா நட்பை ஒழிக்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்காமல் நாம் ஒரு நட்பை தெளியக்கூடாது. ஆராய்ந்து கூடா நட்பை ஒழிக்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்காமல் நட்பை நாம் தெளியக்கூடாது. அப்படி ஆராய்ந்து பார்க்காமல் நாம் நட்பு கொண்டால் நட்பு கொண்டவர் இறந்தவர் ஆவார் திருத்தக்க தேவர். ஆக நாம் எப்படி நட்பு கொள்ள வேண்டும், யாரிடம் நட்பு கொள்ளக்கூடாது என்று கூடா நட்பில் திருவள்ளுவர் பெருந்தகை என்ன சொன்னாரோ அதே எடுத்துக்காட்டு இன்னும் ரெண்டு சேர்த்து திருத்தக்க தேவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். சான்றோர் பெருமக்களே, நாம் கூடா நட்பை ஒழிப்போமா, நல்ல நட்பை கொள்வோமா? நன்றி, வணக்கம்.